अर्तिकल्पितकल्पोऽयं प्रत्यर्तिगजकेसरी व्यासतीर्थगुरुर्भूया தஸ்மதிஷ்டார்த்த கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் மட்டுமே. அது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து மெயினாக ஸ்புட்டம் போட்டு கணித்து உங்களுடைய பிறந்த நேரத்தை கணித்து அதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய ஜாதகம் தான் கரெக்டான ஜாதகம். அதற்கான பலன்கள் தான் கண்டிப்பாக நடக்கும். அது கணிக்கிற திறமையில் இருக்குது, அவ்வளோதான். பெரியவருடைய அனுகிரகத்தில் எல்லாருக்கும் நல்லது நடக்கும்னு நம்ம வேண்டிக்கலாம். இன்றைய நாள் ஆகஸ்ட் 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, பராபக வருடம் ஆவணி மாதம் 9ஆம் நாள், உத்திராட நட்சத்திரம், மகர ராசி, துவாதசி திதி, மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம். அதுலேயுமே இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு பிரச்சனை கொடுக்கும். ரொம்ப பெரிய இஷ்யூலாம் கிடையாது. ஆனாலும் சின்னதாக ஒரு மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு வாக்குவாதங்கள், தேவையில்லாத வாய், இதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கலாம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சண்டை இல்லாமல் பார்த்துக்கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய ஏற்றங்கள், எதிர்பாராத சந்தோஷங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நம்ம மகரம், ரிஷபம், கன்னிராசி நண்பர்களுக்கு இருக்க போகிறது. நல்ல மூடில் இருப்பீங்க, ஹாப்பி மூட் அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்புகள். மெயினாக கடகத்துக்கு, விருச்சிகத்துக்கு, மீனத்துக்கு நல்ல மூடில் இருப்பீங்க. யூ வில் பி வெரி ஹாப்பி, சந்தோஷமாக இருங்க. மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய பேருக்கு வேலையில் ஒரு புதிய இடத்துக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள். வீட்டில் இருக்கக்கூடிய தாய்மார்கள், இல்லத்தரசிகளுக்கு அதிகப்படியான வேலை சுமை இருக்கும். ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சிக்காக ஃபேமிலி எல்லாருமே வருவாங்க, இல்லை நீங்கள் அங்கே போகிறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். ரிஷப ராசி அந்த ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பாக்யஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்காரு. பெரிய ஒரு வெற்றி. இடம் வைக்கிறது, வீடு வைக்கிறது, நிலம் வைக்கிறது, பயணங்கள்ல வெற்றியை கொடுக்கறது, சந்தோஷம், மகிழ்ச்சி மிக அதிகமாக இருக்கிறது, எல்லாமே நமக்கு சாதகமாக இருக்கக்கூடிய அற்புதமான நாள். ஹயக்ரீவர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். மிதுன ராசி இந்த மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வியாபாரத்தில் இருக்கக்கூடிய சுணக்கங்கள் நீங்கும், தேவையில்லாத பிரச்சனைகள் நீங்கும், எல்லாருடன் நல்ல நட்பு பாராட்டக்கூடிய வாய்ப்புகள், மரியாதை தேடி வரக்கூடிய அற்புதமான நாள். சின்ன சின்ன டென்ஷன் இருக்கும், பெருசா ஒன்றாகாது, தெரியுமாருங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கஜலட்சுமி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் பிங்க் நிறம். கடக ராசி இந்த கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியமான விஷயங்கள் எல்லாமே சாதகமாக நடக்கும். பெண்களுக்கு அதிர்ஷ்டகரமான விஷயங்கள் தேடி வரும். மிகப்பெரிய சந்தோஷத்தை காணக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விசாலாட்சி அம்மன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியான் மஞ்சள். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எந்த விதமான போராட்டமும் இல்லாமல் ஒரு சின்ன விஷயம் கூட நடக்காது. ஆனால் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் போராட்டங்களே ரொம்ப ஈஸியாக இருக்கும், இனிமையாக இருக்கும். சண்டை போடும்போது ஒரு சக்தி இருக்கும் பாருங்க, அந்த சக்தி உங்களுக்கு பெரிய ஒரு சந்தோஷமாக மாறி ஒரு பொருளாதாரத்தில் உழைப்பை கொடுத்து ஜெயிக்கக்கூடிய நாளாக இருக்குது. ராஜகோபால சுவாமி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கன்னி ராசி அது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விபரீதமான விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ஈஸியா நடக்கும். இடமாற்றம் கண்டிப்பாக வரும். ஒரு சில பேருக்கு பதவிகள் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் கருஞ்சிவப்பு நிறம். துலாம் ராசி துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக வீடு அமையும், நிலம் அமையும், செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாமே நல்லபடியா அமையும். எந்த விஷயத்திலையுமே பொறுமையாக நின்று ஒரு காரியத்தை ஜெயிக்கக்கூடிய நாள்.
எவ்வளோ நம்மளால ஓட முடியுமோ அவ்வளோ ஓடணுங்கிற மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக செல்வது ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அயோத்தியா ராமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நம்பிக்கை உருவாகக்கூடிய நாள். கண்டிப்பாக இனிமையான செய்திகள் தேடி வரும். சுப நிகழ்ச்சிகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள். ஜாலியா ஒரு ட்ரிப்பு, ஜாலியா ஒரு சந்தோஷமான விஷயம். ஃபேமிலியில ரொம்ப ஆனந்தத்தை காணக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லட்சுமி நாராயண பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுப விரயங்கள், சுப காரியங்களுக்கு நின்று ஜெயிக்கக்கூடிய நாள். இன்றைய நாள் நல்ல பொருளாதாரத்திலும் ஏற்றம் கொடுக்கும். பெண்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாள். முக லட்சணம் நல்லா இருக்கும். ஏதோ ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் ரொம்ப திங்க் பண்ணாம டக்குன்னு பண்ணிட்டீங்கன்னா சரியாயிடும். அமோகமான ஒரு நாளாக இருக்கப்படுது. இன்றைய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி மகாபெரிவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விலை உயர்ந்த பொருட்கள் வாங்கி ஜெயிக்கக்கூடிய நாள். எல்லாமே நமக்கு ஏத்தவாறு நம்மை சார்ந்து நடக்கக்கூடிய அற்புதமான நாள். எதுலையுமே டென்ஷன் இல்லாம ப்ரெஷர் இல்லாம ஒரு விஷயத்தை ஈஸியா முடிக்கக்கூடிய அற்புதமான நாளா இருக்கப்படும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிக முக்கியமாக ஸ்ரீராமகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுப விரயங்கள் ஏற்படும். எந்த விஷயத்திலையுமே விரயங்கள் கொஞ்சம் ஏற்படும். பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றங்கள் கொடுக்கும். எடுத்த காரியங்கள்ல நல்ல மாற்றங்கள் கொடுக்கும். எந்த விஷயத்தையுமே பர்ஃபெக்டா பிளான் பண்ணி ஜெயிக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கப்படும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் பிங்க் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெளியூர்ல இருந்து ஒரு நல்ல தகவல் வரும். ஒரு நல்ல செய்தி ஒண்ணு வரும். அலுவலகத்துல ஒரு சின்ன ஒரு சலுகை, ஒரு ப்ரமோஷன், ஒரு சந்தோஷம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு சாதகமாக நடக்கும். ஒரு மன மகிழ்ச்சி இருக்கும். ஐயோ பாவம்னு தோணி 10 பேருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தோணும். இதெல்லாம் இந்த நாள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. கண்டிப்பா நல்லா இருப்பீங்க. எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். இந்த நாள் எல்லாருக்குமே எல்லா விதத்திலுமே நல்ல விஷயங்கள் மட்டும் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களாணி பவந்தோனு கொண்டு ததாஸ்து. நன்றி, வணக்கம். இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.